லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். நமஸ்காரம். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். இன்னைக்கு திருப்பாவை 27ஆம் நாள் பாசுரம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வடிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். நேற்றைய தினம் பாசுரத்துல ஆண்டாள் பெருமாள் இடத்துல பிரார்த்தனை பண்ணி பறை போன்ற இந்த நோன்பிற்கு தேவையான மற்ற உபகரணங்களை எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டாள். இன்றைய பாசுரத்துல ஆண்டாள் கண்ணனை இவா அடைஞ்சுட்டா, கண்ணனை இவா சந்திச்சுட்டா. இவாளுடைய பிரார்த்தனையே கண்ணனை அனுபவிக்கணும், கண்ணனோட சேரணும் அப்படிங்கிறது தான். இந்த நோன்பு அப்படிங்கிறதே அதற்கான ஒரு வியாஜம் தான். மழைக்காக நோன்பு இருக்கிற மாதிரி இருந்து கிருஷ்ணானுபவத்தை பெற வேண்டும் அப்படின்னு தான் நோன்பு இருந்தா. அதனால நோன்பு முடிக்க போறோம், அதனால எங்களுக்கு சம்பாவனை வேணும்னு ஆண்டாள் பெருமாள் இடத்துல பிரார்த்தனை பண்றா. இத்தனை நாள் முதல் பாசுரத்துல ஆண்டாள் சொல்லியிருந்தா, முதல் 5 பாசுரங்களுக்குள்ள நெய் உண்ணோம், பால் உண்ணோம், மையிட்டெழுதோம், மலரிட்டு நான் முடியும் அப்படின்னா. நாங்கள் பால் நெய் அதெல்லாம் சேர்த்துக்க போறதில்ல, கண்களுக்கு மை எழுதிக்க போறதில்ல, கூந்தல்ல மலர்கள் சூட்டிக்க போறதில்ல அப்படின்னா. இதெல்லாம் எதனால அப்படின்னா, இத்தனை நாள் கண்ணனை பிரிஞ்சு இருந்தா, அதனால எந்த அலங்காரமும் வேண்டாம், எந்த போக வஸ்துக்களும் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு இருந்தா. இப்போ கண்ணனை அடைஞ்சாச்சு. கண்ணனை சேர்றதுனால இப்போ தங்களை அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு அழகா காட்டிக்கணும்னு ஆண்டாள் ஆசைப்படுறா. இந்த அழகு தங்களுக்காக அழகுபடுத்திக்கணும்னு பண்ணிக்கல, பெருமாள் கண்களுக்கு அவ அழகா தெரியணும்னு ஆசைப்படுறா, பெருமாள் தங்களை கண்டு ரசிக்கணும்னு ஆசைப்படுறா. பண்ணிக்கக்கூடிய அலங்காரங்கள் கூட கண்ணனுக்காக தான், அவளுக்காக இல்லை. அதனால சம்பாவனையா என்னென்ன வேணும் அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்துல சொல்லிட்டு வரா. அதுல முதல்ல கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படிங்கிறா. கண்ணா, உன்னோட சேரமாட்டேன் அப்படின்னு சொல்றவாளை கூட உன்னுடைய சிறந்த குணங்களை கொண்டு நீ ஜெயிச்சுடுவ அப்படிங்கிறா. அப்பேற்பட்ட கோவிந்தனே அப்படிங்கிறா. பசுக்கூட்டங்களை காத்து ரட்சிக்கக்கூடியவன் கோவிந்தன், அதனால கோவிந்தா அப்படின்னு கூப்பிடுறா. அதனால உன்னை சேராதவர்களை கூட உன் குணங்களை கொண்டு நீ ஜெயிப்ப அப்படிங்கிறா. இதுல மறைமுகமா இன்னொரு விஷயத்தையும் சொல்றா. அதுவே உன்னை சேர்ந்தவர்களை, உன்னிடத்துல அன்பு கொண்டவர்கள் இடத்துல நீயே போய் அவள் இடத்துல தோர்த்து அவளை ஜெயிக்க வச்சு அழகு பாப்ப அப்படிங்கிறா. அதை வெளிப்படையா கண்ணன் நம்ம இடத்துல தோற்பான் அப்படின்னு ஆண்டாளுக்கு சொல்றதுக்கு இஷ்டம் இல்லை. அதனால கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு நிறுத்தின்ட்டா. மறைமுகமான பொருள் என்ன அப்படின்னா, அவனிடத்துல அன்பு கொண்டவர்களுக்கு, அவனுக்கு அடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இடத்துல கண்ணன் தான் தோர்த்து அவளை ஜெயிக்க வச்சு அழகு பார்ப்பான். ராம ராவண யுத்தத்துல கூட பெருமாள் ராவணன்ட்ட அவனுடைய அஸ்திரங்கள் எல்லாத்தையும் ராவணன் இழந்த பிறகு இன்று போய் நாளை வா அப்படிங்கிறார். அப்ப கூட ஒருவேளை ராவணன் இல்ல இதுக்கு மேல அஸ்திரம் எதுவும் இல்ல, அதனால இவர்கிட்ட சரணாகதி பண்ணிடுவோம் அப்படின்னு பெருமாள் திருவடியில ஒருவேளை விழுந்திருந்தான்னா அப்போ ராமன் தான் தோர்த்து ராவணனை ஜெயிக்க வச்சிருப்பார். நல்ல வேளை ராவணன் அதுக்கு மேலேயும் நான் போய் அஸ்திரங்களை எடுத்துட்டு அடுத்த நாள் போருக்கு வரேன்னு கிளம்பி போய் அடுத்த நாள் போருக்கு திருப்பி வந்ததுனால ராமன் ராவணனை ஜெயிச்சார். அதனால ஆண்டாள் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படிங்கிறா. மேலும் இந்த இடத்துல ஆண்டாள் கோவிந்த நாமத்தை வச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, திருப்பாவையில வரக்கூடிய முதல் கோவிந்த நாமம் இந்த 27ஆம் நாள் பாசுரத்துல தான் வருது. 27ஆம் நாள் பாசுரத்தன்று தான் எல்லா ராத்திரியும் பெருமாளுக்கு சக்கரை பொங்கலோ இல்லை அக்கார வடிசலோ பண்ணி பெருமாளுக்கு அமுது கண்டருளை பண்றதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. எப்பவுமே கார்த்தால எழுந்த உடனே 7 முறை ஹரிநாம ஸ்மரணை பண்ணணும். ஆத்த விட்டு வெளியில கிளம்புறதுக்கு முன்னாடி கேசவ நாமா சொல்லணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி கோவிந்த நாமா சொல்லணும். ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னாடி மாதவா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கணும். அதனால ஆண்டாள் நமக்கு இந்த பாசுரத்தின் மூலம் அதை ஞாபகப்படுத்துறா. எல்லாரும் அக்கார வெடிசல் சக்கரை பொங்கல் எல்லாம் பண்ணி சாப்பிட போறீங்கோ, சாப்பிட்றதுக்கு முன்னாடி கட்டாயம் கோவிந்தனை நினைக்கணும், கோவிந்தன் நாமத்தை சொல்லணும் அப்படிங்கிறா. அதனால கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம். கிருஷ்ணா, இத்தனை நாட்களா இத்தனை பாசுரங்கள்ல உன்னை பாடிண்டே உன்னிடத்துல பறை முதலிய பல உபகரணங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இன்றைய தினம் உன்னிடத்திலேருந்து நாங்கள் இந்த நோன்பு நோற்றதற்கான சம்பாவனையை பெறுவதற்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறா. அந்த சம்பாவனையை நீ எப்படி கொடுக்கணும் தெரியுமா? நாடு புகழும் பரிசினால் நன்றாக அப்படிங்கிறா. இந்த இடத்துல பரிசினால் அப்படின்னா பரிசு பொருட்கள்னு அர்த்தம் இல்ல, பரிசினால் அப்படின்னா விதம்னு அர்த்தம். அதனால அந்த சம்பாவனையை நீ எங்களுக்கு நாடு புகழும் வண்ணம்
நன்றாக கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறா. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியணும், இவா நோன்பு நோற்றா, அதற்கு கண்ணனே இவாளுக்கு சம்பாவனை கொடுத்தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியணும். கண்ணனை சேவிச்சு என்னத்தை கண்டேல்னு யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. அதனால ஊரே பார்த்து வியக்கும் வண்ணம் நீ எங்களுக்கு அந்த சம்பாவனையை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றா. அதுலயும் அந்த சம்பாவனை எப்படி இருக்கணும் தெரியுமா? வெறும் சம்பாவனையா இருக்கக்கூடாது, நன்றாக அப்படிங்கிறா. நல்ல சம்பாவனையா இருக்கணும். அது என்ன நல்ல சம்பாவனை அப்படின்னா, பெருமாள் மட்டும் சம்பாவனையை கொடுத்தா அது வெறும் சம்பாவனை. நப்பின்னை பிராட்டியோடு சேர்ந்து கண்ணன் இவாளுக்கு சம்பாவனையை கொடுத்தா அதுதான் நல்ல சம்பாவனை. அதனால நன்றாக கொடுக்க வேண்டும். நாடு புகழும் பரிசினால் நன்றாக அப்படிங்கிறா. ராமாயணத்துல ராவண யுத்தம் முடிஞ்சு ராமன் வீர ராகவனாக அயோத்திக்கு திரும்பி வரார். அவருக்கு அயோத்தியில பட்டாபிஷேகம் நடக்கிறது. அந்த பட்டாபிஷேகத்துக்கு பல பேர் ராமனுக்கு பல பரிசுகளை கொண்டு வந்து கொடுக்குறா. அதுல ஒரு அழகான முத்து மாலைய இந்திரன் ராமனுக்கு பரிசாக கொடுத்தான். அந்த முத்து மாலைய ராமன் சீதா பிராட்டியின் இடத்துல கொடுத்து, இந்த மாலைய நீ யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அவளுக்கு கொடுக்கலாம். யார் உன்னை மகிழ்ச்சி அடைய வச்சாலோ, யார்கிட்ட நல்ல குணமும் பராக்கிரமும் புத்தியும் இருக்குன்னு நீ நினைக்கிறியோ அவாகிட்ட இந்த மாலையை நீ பரிசாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ராமன் அந்த முத்து மாலையை சீதையிட்ட கொடுக்கிறார். இதுக்கு ராமன் பேசாம நேரடியா இதை நீ ஹனுமான்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லாம யார் உன்னை மகிழ்வித்தாரோ, யார்கிட்ட உயர்ந்த குணங்கள் இருக்கு அப்படின்னு நீ நினைக்கிறியோ, யார்கிட்ட பராக்கிரமம் மற்றும் புத்தியும் நிறைய இருக்குன்னு நீ நினைக்கிறியோ அவள்கிட்ட இதை கொடுன்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, அந்த சபையில இருந்த அத்தனை பேருக்கும் ஹனுமான் எப்பேற்பட்டவர்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பெருமாள் இப்படி ஒன்று பண்ணார். அதனால ஆண்டாள் சொல்றா, அந்த மாதிரி நீ எங்களுக்கு நப்பினை பிராட்டியோடு சேர்ந்து அந்த சம்பாவனையை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். இப்போ என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிற லிஸ்ட் கொடுக்குற ஆண்டாள். சூடகமே, தோள்வளையே, தோடே, செவிப்பூவே, பாடகமே அப்படிங்கிறா. சூடகம் அப்படின்னா கையில அணியக்கூடிய வளையல்னு அர்த்தம். எதுக்காக இத்தனை அணிகலன்கள் அப்படின்னா இது அத்தனையும் கண்ணனுக்காக தான். அதனால இவ சொல்றா, சூடகமே அப்படின்னா கையில போட்டுக்கக்கூடியதான அந்த வளையல். முதல்ல கண்ணன் இவாளை பார்த்த உடனே இவாளுடைய கைகளை தானே பற்றி கொள்வான். கைத்தளம் பற்ற கனாக்கண்டேன் தோழினான்னு தான் ஆண்டாள் பாடுறா. அதனால அந்த கைகளை அந்த கண்ணன் பிடிக்கிறச்சே அந்த கை அழகா தெரியணும். கண்ணன் பற்றுகின்ற கை அப்படின்னா அந்த கை எப்படி இருக்கணும். அதனால அந்த கைக்கு அலங்காரமாக வளையல்கள் வேணும். அதனால சூடகமே. தோல் வளையே, இவா கையை பிடிச்ச கண்ணன் அடுத்து இவாளை ஆலிங்கனம் பண்ணிக்க போறான். அதனால அவன் கண்கள் அப்போ இவாளுடைய தோள்கள்ல படும் இல்லையா. அதனால அந்த தோளுக்கு அழகு சேர்ப்பதற்காக தோல் வளை வேணும். எதுக்காக அப்படின்னா அந்த தோல் பார்க்கறதுக்கு வெறுமை இருக்கக்கூடாது. அந்த தோல் மேல அந்த தோல் வளை இருந்ததுன்னா கண்ணனுடைய கண் பார்வைக்கு அது அழகா இருக்கும். அதனால தோல் வளை. அடுத்து தோடு. ஆலிங்கனம் பண்ணிக்கிறச்சே பெருமாளினுடைய திருமுகமானது இவாளுடைய காது பக்கத்துல இருக்கும். அதனால அந்த காதை அழகா காட்டுவதற்காக காதுக்கு தோடு வேணும். அதுக்கப்புறம் அவ காது பக்கத்துல கண்ணனுடைய திருமுகம் இருக்கும் இல்லையா, அதனால அழகான சுகந்தம் வீசணும். அதனால காதுக்கு மேல செவிப்பூ வேணும். இதெல்லாத்தையும் கேட்டா ஆண்டாள். இப்போ அன்பின் மிகுதியால இவாளோட கண்ணன் சந்தோஷமா இருக்கிற அந்த சமயத்துல அவளுடைய கால்களை கண்ணன் பிடிப்பானா. அதனால அந்த காலுக்கு அழகு சேர்ப்பதற்காக பாடகம் வேண்டும் அப்படிங்கிறா. பாடகம் அப்படின்னா பாத கடகம், காலில் அணியக்கூடியதான ஒரு அணிகலன். அதனால இவ்வாறாக இத்தனை அணிகலன்களுமே கண்ணன் பார்த்து ரசிக்கிறதுக்காக தான் ஆண்டாள் கேட்கிறா. தன்னை அழகுபடுத்திக்கணும்னு அவள் கேட்கல. இதை தவிர வேற அணிகலன்களையும் அவள் கேட்கல. அதனால இந்த இடத்துல ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு. சூடகம், தோள்வளை, தோடு, செவிப்பூ, பாடகம் அப்படின்னு ஆண்டாள் நிறுத்தல. சூடகமே, தோள்வளையே, தோடே, செவிப்பூவே, பாடகமே அப்படிங்கிறா. எல்லாத்துலயும் ஒரு ஏகாரம் போடுறா. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கண்ணா நீயே எங்களுக்கு சூடகம் போன்றவன், நீயே எங்களுக்கு தோள்வளை போன்றவன். அதாவது இந்த விழிச்சொல்னு சொல்வா இல்லையா தமிழ்ல, அதாவது என் கண்ணே, என் மணியே, என் கண்ணே நீதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி என் சூடகமே நீதான், என் தோள்வளையே நீதான், என் தோடே நீதான், என் செவிப்பூவும் என் பாடகமும் அத்தனையும் நீதான் கண்ணா. எங்களுக்கு தோடாக, தோள்வளையாக, சூடகமாக, செவிப்பூவாக, பாடகமாக அத்தனையுமாக எங்களுக்கு எங்கள் கண்ணனே வேணும், நீதான் எங்களுக்கு வேணும்னு ஆண்டாள் இந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிறா. அதுக்காக எல்லாத்துக்கூடையும் ஒரு ஏகாரம் போட்டுட்டே வரா. மேலும் சொல்றா, என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம். இந்த மாதிரி பல ஆபரணங்களை நாங்கள் சூட்டிக்கொள்வோம். ஏன்னா நாங்க அவ்வளோ சந்தோஷத்துல இருக்கோம். எங்கள் கண்ணனை அடையக்கூடியதான் அந்த சந்தோஷத்துல இருக்கோம். எங்கள் கண்ணன் எங்களை பார்த்து ரசிக்கணும். அதனால எல்லா அணிகலன்களையும் நாங்கள் அணிந்து கொள்வோம் அப்படிங்கிறா. அதுக்கப்புறமா சொல்றா, ஆடை உடுப்போம், அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து அப்படிங்கிறா.
அழகான ஆடைகளை அணிந்து கொள்வோம். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம், நெய் உண்ணோம், பால் உண்ணோம் அப்படின்னு. அதனால அதெல்லாம் நோன்பு நோற்றதுனால நெய் வேண்டாம், பால் வேண்டாம்னு இருந்தோம். இன்னைக்கு எங்களோட கண்ணன் எங்களுக்கு கிடைச்சிருக்கான், அந்த சந்தோஷத்தை கொண்டாடணும் இல்லையா? அதனால பால் சோறு மூட நெய் பெய்து அப்படிங்கிறா. நன்னா சாதத்தை பால்லையே வடிச்சு அந்த சாதத்தை நன்னா சுண்ட காய்ச்சின பாலில் கொட்டி கிளறி அதில் வெல்லத்தையும் போட்டு ஏலக்காய் பொடியும் போட்டு திராட்சை முந்திரின்னு எல்லாத்தையும் போட்டு நன்னா அக்கார வடிசல் கலந்து, அந்த அக்கார வடிசலே தெரியாத அளவுக்கு அதன் மேலே நெய் இருக்கணும். நெய் குத்தி அப்படின்னு சொல்லலை, நெய் விட்டு அப்படின்னு சொல்லலை, மூட நெய் பெய்து அப்படிங்கிறா. சாதம் பூரா மூடணும், மூடி இருக்கணும், ஒரு மூடி போட்டா மாதிரி மேலே நெய் இருக்கணும் அப்படிங்கிறா. அந்த சாதத்தை இப்படி கையில் எடுத்துண்டா மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அப்படிங்கிறா. கையில எடுத்துண்டா அப்படியே முழங்கைக்கு நெய் வழிஞ்சு வந்துடுமா அப்படின்னா இல்ல, முழங்கைக்கு நெய் வழிஞ்சு வர வரைக்கும் இவ என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா இந்த அக்கார வடிசல் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கா. ஆனா அவளுக்கு இந்த அக்கார வடிசல் மேல எல்லாம் நாட்டம் இல்ல. கையில நெய் ஒழுகி கீழே முழங்கை வரைக்கும் வர்றது கூட தெரியாம கண்ணனுடைய திருமுகத்தை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கா இவா எல்லாரும். இந்த அக்கார வடிசலும் இவாளுக்கு இனிக்குமா? ஆறா அமுதனான அந்த அமுதன் கண்ணு முன்னாடி இருக்கறச்சே அக்கார வடிசல் போய் இனிக்குமா இவாளுக்கு? அதனால கையில அந்த நெய் வழியறது கூட அவளுக்கு தெரியல. மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய். இவ்வாறு கண்ணா உன்னோடும் உன்னுடைய பக்தர்களோடும் கூடி இருந்து கழிப்பதற்காக நாங்கள் வந்துள்ளோம் அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்துல கண்ணனை பார்த்து பாடுறா. இந்த பாசுரம் தொடங்கறச்சே ஆண்டாள் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படிங்கிறா. உன்னை சேராதவர்களை கூட உன் குணங்களை கொண்டே நீ ஜெயிக்கக்கூடியவன் கண்ணா அப்படிங்கிறா. இத ஒரு ஆச்சாரியனை சொல்லும் விதமாக கூட நம்மளால அனுபவிக்க முடியும். இந்த பூமியில 120 திருநக்ஷத்திரங்கள் வாழ்ந்த ஒரு மகான், அவரை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா நமக்கு 120 வருஷம் ஆயுசு பெருமாள் கொடுத்தா கூட அவருடைய மகிமையை பத்தியும் அவர் பெருமையை பத்தியும் சொல்லி நம்மளால பூர்த்தி பண்ண முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஆச்சாரிய புருஷர், யுக புருஷர். அவருக்கு எத்தனையோ திருநாமங்கள். எம்பெருமானார், யதிராஜர், ஸ்ரீபாஷ்யக்காரர், திருப்பாவை ஜீயர், லக்ஷ்மணமுனி, இளையாழ்வார், உடையவர் அப்படின்னு எத்தனையோ திருநாமங்கள் சுவாமி ராமானுஜருக்கு. முன்னொரு சமயம் சிலர் வேத மார்க்கத்தையே எதிர்த்தா. சிலர் வேதத்துக்கு மாறுபட்ட அர்த்தங்களை சொல்லிட்டு இருந்தா. முனிவர்கள் மற்றும் ரிஷிகள் காட்டிய பாதையில நடக்காம மக்கள் தாங்களே பாதைகளை உருவாக்கி நடக்க தொடங்கினா. கலியின் கோலாகலம் ரொம்ப அதிகமா இருந்த ஒரு காலகட்டம். அப்போ பெருமாள் தன்னுடைய நித்திய சூரியான ஆதிசேஷனை பார்த்து, நீ போய் பூமியில அவதாரம் பண்ணி மக்களுக்கு உய்யும் வழியான சரணாகதியை பத்தி புரியவை அப்படின்னார். தர்மத்தை நிலைநிறுத்து, ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்த பாசுரங்களின் பெருமை என்ன அப்படின்னு எல்லாருக்கும் புரியவை, சரணாகதி பண்ணிக்கொள்வதன் மூலம் மோட்சத்தை அடையலாம் அப்படிங்கிறத புரியவை அப்படின்னு பெருமாள் சொல்ல, 1017ஆம் ஆண்டு பிங்கள வருஷம் சித்திர மாசம் திருவாதிர நட்சத்திரத்துல அந்த ஆதிசேஷனே பூமியில அவதாரம் பண்ணினார். ஸ்ரீபெரும்புதூர் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல கேசவ சோமயாஜி மற்றும் காந்திமதி அப்படிங்கிற தம்பதிக்கு திருக்குமாரனாக அவதாரம் பண்ணினார். அவர்தான் சுவாமி ராமானுஜர். சுவாமி ராமானுஜருடைய அம்மா, அவளுக்கு ஒரு சகோதரன் இருந்தார், திருமலை நம்பிகள் அப்படின்னு பெயர். ராமானுஜருக்கு தாய் மாமா. அந்த திருமலை நம்பிகள் சுவாமி ராமானுஜர் பிறந்திருக்கிறது தெரிஞ்சு அவரை பார்க்கறதுக்காக வரார். அந்த குழந்தைய பார்த்த திருமலை நம்பிகளுக்கு அப்படியே இந்த குழந்தைகிட்ட ஆதிசேஷனுடைய சாயல் இருக்கு அப்படின்னு அவர் உணர்ந்தார். இது தெய்வீக குழந்தை அப்படின்னு பார்த்த உடனே புரிஞ்சுட்டார் திருமலை நம்பிகள். அந்த காலத்திலேயே திருமலையில பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தவர் இந்த திருமலை நம்பிகள். அதனால இந்த குழந்தைய பார்த்ததும் சொல்றார், கைங்கரியம் பகவானுக்கு பண்றதுக்காகவே இந்த குழந்தை பிறந்திருக்கு, அதனால இந்த குழந்தைக்கு இளையாழ்வார் அப்படின்னு பெயர் சூட்டினார். பொதுவா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ராமனுடைய தம்பியான லக்ஷ்மணனை இளைய பெருமாள் அப்படின்னு சொல்லுவா. அவர் பெருமாள், இவர் இளைய பெருமாள் அப்படின்னு சொல்லுவா. அதனால இவர் லக்ஷ்மணனுடைய அவதாரம், ஆதிசேஷனுடைய அவதாரம் அப்படிங்கிறதுனால இளையாழ்வார் அப்படிங்கிற பெயரை திருமலை நம்பிகள் சூட்டினார். ஆழ்வார் அப்படின்னா பக்தியில ஆழ்ந்து இருக்கக்கூடியவர்னு அர்த்தம். அதனால இளையாழ்வார், ராமனுடைய தம்பி அப்படிங்கிற அர்த்தத்துல இளையாழ்வார் அப்படின்னு பெயர் சூட்டினார். இந்த இளையாழ்வார் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்துட்டே வந்தார். தகுந்த வயசுல அவருக்கு உபநயனம் பண்ணி வச்சா. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு நல்ல பெண்ணாக பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சா. தஞ்சமாம்பாள் அப்படின்னு பெயர் அவருடைய பத்னிக்கு.
இவரும் கிரகஸ்தாசிரம முறைப்படி குடும்பம் நடத்தின்னு வந்துட்டு இருந்தார். அப்போ அவருக்கு மேல நிறைய விஷயங்களை கத்துக்கணும்னு ஆசை வந்தது. வேதாந்தங்களை எல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அதனால ஒரு குருவை நாடினார். அப்போ காஞ்சிபுரம் பக்கத்துல திருப்புட்குழி அப்படிங்கிற அந்த க்ஷேத்திரத்துல யாதவ பிரகாசர் அப்படின்னு ஒரு குரு இருந்தார். அவரிடத்துல போய் சிஷ்யனாக சேர்ந்துட்டார் இளையாழ்வார். யாதவ பிரகாசர் சொல்லக்கூடிய வேத அர்த்தங்கள் மாறுபட்டு இருப்பதாக உணர்ந்தார் சுவாமி ராமானுஜர். அதனால அதுக்கெல்லாம் எப்படி பொருள் கொள்ளணும் அப்படின்னு சுவாமி ராமானுஜர் விளக்குவார். அதை யாதவ பிரகாசரால ஏத்துக்க முடியல. அப்படி இருக்க ஒரு சமயம் யாதவ பிரகாசர் சாந்தோக்கிய உபனிஷத்துலேருந்து ஒரு வாக்கியம் அதுக்கு பொருள் சொல்லின்னு இருக்கார். பகவானுடைய கண்கள் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம், அதுக்கு இவர் பொருள் கொடுக்கறச்சே சொல்றார், பகவானுடைய கண்கள் அழகான தாமரை மலர்கள் போன்று சிவந்திருக்கு, அந்த தாமரை மலரானது குரங்கின் பின்பகுதி போல சிவப்பா இருக்கு அப்படின்னுட்டார். இதை கேட்ட சுவாமி ராமானுஜர் அழறார். அவர் கண்கள்லேருந்து ஜலமா கொட்டுறது. அப்போ யாதவ பிரகாசர் அவரை பார்த்து கேட்கிறார், எதுக்காக இப்படி அழற அப்படின்னு. அதுக்கு சுவாமி ராமானுஜர் சொல்றார், இல்ல பெருமாளினுடைய கண்களை போய் இப்படி அருவருக்கத்தக்க ஒரு விஷயத்தோட ஒப்பிடலாமா அப்படிங்கிறார். நான் ஒன்றும் பெருமாள் கண்களை நேரடியா அதோட ஒப்பிடலையே. பெருமாளுடைய கண்கள் தாமரை மலர் போன்றது, அந்த தாமரையானது இப்படி சிவந்திருக்கும்னு தானே சொன்னேன் அப்படிங்கிறார் யாதவ பிரகாசர். அதுக்கு சுவாமி ராமானுஜர் சொல்றார், அப்போ கூட இந்த மாதிரி ஒரு அருவருக்கத்தக்க விஷயத்த இந்த இடத்துல வியாக்கியானமா சொல்லலாமா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு யாதவ பிரகாசர் கேட்கிறார், அப்போ இதுக்கு சரியான வியாக்கியானம் என்ன, நீ சொல்லு அப்படிங்கிறார். சுவாமி ராமானுஜர் இந்த இடத்துல 3 வியாக்கியானங்களை கொடுக்கிறார். அதை எப்படி இன்டர்பிரட் பண்ணிக்கலாம் அப்படின்னு 3 வகையா சொல்றார். அதுல முதல் விஷயம், பகவானுடைய கண்கள் அழகான ஒரு குளத்துல ஒரு தடாகத்துல பூத்த தாமரை மலர்கள் போன்றது அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறார். அதாவது பெருமாளினுடைய திருமேனியே ஒரு தடாகம் போன்றது, அந்த தடாகத்துல 2 தாமரை பூத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கான் அவனுடைய கண்கள், அந்த தாமரை மலர்ந்தாப்புல இருக்கு பெருமாளுடைய கண்கள் அப்படிங்கிறது முதல் அர்த்தம். 2வது வியாக்கியானம் என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, தண்டோடு கூடிய வாடாத தாமரை அப்படின்னு அந்த வாக்கியத்துக்கு ஒரு பொருள் கொள்ளலாம். அதனால தண்டோடு கூடிய தாமரை எப்படி வாடவே வாடாதோ அந்த மாதிரி பெருமாளினுடைய கண்கள் அப்படிங்கிறது வாடவே வாடாத அழகான தாமரை மலர் போன்றது அப்படிங்கிறது. 3வது விளக்கம் என்ன அப்படின்னா, சூரியனால் மலர்த்தப்படும் தாமரை அப்படின்னு அதுக்கு 3வதாகவும் ஒரு பொருள் கொள்ளலாம். இப்படி அந்த சூரியனுடைய கிரணங்கள் பட்டு ஒரு தாமரை மொட்டு அழகா மலருமோ அந்த மாதிரி பகவானுடைய கண்கள் அவன் அப்படி மூடி திறக்கறச்சே சூரியனால் அலர்த்தப்படும் தாமரை மலர் போல அழகா இருக்கும் அப்படின்னு 3 வியாக்கியானங்களை கொடுத்தார் சுவாமி ராமானுஜர். இதை கேட்ட யாதவ பிரகாசருக்கு சந்தோஷம் ஏற்படல, அவர் மேல பொறாம தான் ஏற்பட்டது, கோபம் வந்தது. இவன் என்ன நம்மளையே திருத்தறானே அப்படின்னு அவருக்கு கோபம். அதனால சீக்கிரத்திலேயே ஒரு காசி யாத்திரை இவா எல்லாரும் கிளம்பி போறா. அந்த காசி யாத்திரைக்கு போறச்சே யாதவ பிரகாசர் மற்றும் அவருடைய சீடர்கள் எல்லாரும் போறா. அதுல ராமானுஜரை கங்கையில தள்ளி கொன்னுடணும் அப்படின்னு திட்டம் தீட்டினார் யாதவ பிரகாசர். அப்படி இருக்க அவ விந்திய மலை அடிவாரத்துக்கு வந்து சேர்ந்தா, இவா அத்தனை பேரும் கோஷ்டியா. அப்போ ராமானுஜருக்கு ஒரு தம்பி உண்டு, சித்தி புள்ள, அவருக்கு கோவிந்தன் அப்படின்னு பெயர். அவரும் யாதவ பிரகாசர் இடத்திலேயே தான் சீடராக இருக்கார். அந்த கோவிந்தன் ராமானுஜர்கிட்ட வந்து சொல்றார், இந்த மாதிரி உங்களை அழிக்கணும்னு திட்டம் தீட்டிருக்கா, எப்படியாவது தப்பிச்சு போயிடுங்கோ இங்கேருந்து அப்படின்னு. அப்போ அந்த விந்தியமலை பகுதியிலேருந்து ராமானுஜர் கிளம்பி ஏதோ ஒரு காட்டு பகுதி வழியா வந்துட்டு இருக்கார். வழி தெரியல, காஞ்சிபுரம் வரணும் அவர். அப்போ அவருக்கு வழிகாட்டணும் அப்படிங்கிறதுக்காக காஞ்சி பேரருளாளனும் பெருந்தேவி தாயாரும் ஒரு வேடுவன் மற்றும் வேடுவச்சியாக அந்த காட்டுக்கு வரா. சுவாமி ராமானுஜர் கேட்கிறார், நீங்க 2 பேரும் எங்க போகணும் அப்படின்னு. நாங்க 2 பேரும் காஞ்சிபுரம் போகணும் அப்படிங்கிறாவா. சுவாமி ராமானுஜர் சொல்றார், அடியேனும் காஞ்சிபுரம் தான் போகணும், வழி தெரியல அப்படின்னு. அவ சொல்றா, எங்களோடய வாங்கோ, நாங்க அங்கதானே போறோம் அப்படின்னு. அதனால 3 பேரும் நடக்க தொடங்குறா. அப்போ அந்த வேடு வச்சு சுவாமி ராமானுஜர்கிட்ட கேட்கிறா, ஏதாவது கதைகள் சொல்லிட்டு வாங்களேன், நடக்கிற களைப்பு தெரியாம இருக்கும் அப்படின்னு. அப்போ சுவாமி ராமானுஜர் தனக்கு தெரிஞ்ச ராமாயணத்தை அங்க சொல்லிண்டே வரார். சொல்லிண்டே 3 பேரும் நடக்கிறா. இப்படி இளைய பெருமாளின் அவதாரமாக, லக்ஷ்மணனுடைய அவதாரமாக தோன்றிய சுவாமி ராமானுஜர் ராமாயணத்தை சொல்ல அந்த ராமனும் சீத்தையுமே அந்த கதையை கேட்டுண்டே நடந்துட்டு வரா. அப்போ பொழுது சாஞ்சுடுத்து, இரவு பொழுது. அதனால இதுக்கு மேல எங்கேயும் நடந்து போக முடியாதுங்கிறதுனால ஒரு மரத்தடியில 3 பேரும் அன்றைய இரவு பொழுதை கழிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணான். அப்போ அந்த வேடு வச்சு அந்த வேடுவன்ட்ட கேட்குறா, ரொம்ப தாகமா இருக்கு, எங்க எந்தாவது ஜலம் கொண்டு வாங்களேன் அப்படின்னு. அதுக்கு அந்த வேடுவன் சொல்றார், ராத்திரி ஆயிடுத்து, இத்தனை நாளைக்கு மேல காட்டுல சுத்தி திரியறதெல்லாம்
நல்லதே இல்லை, மிருகங்கள் ஏதாவது வந்து அடிச்சுடுத்துனா என்ன பண்ணுறது, அதனால கார்த்தால வரைக்கும் பொறுத்துக்கோ, கார்த்தால பார்த்துக்கலாம் அப்படிங்கிறார். ராமானுஜருக்கு ரொம்ப கஷ்டமாக போய்டுறது. நமக்கு வழித்துணையாக வந்துட்டுருக்கா, அவ பாவம் தீர்த்தம் வேணும்னு கேட்குறா, கொடுக்க முடியலையேன்னு ரொம்ப கஷ்டப்படுறார். ராத்திரியெல்லாம் அவருக்கு உறக்கமே வரல. பொழுது விடியறது பார்த்தா பக்கத்துலேயே ஒரு கிணறு இருக்குது. ராமானுஜர் கிடுகிடுன்னு அந்த கிணத்துல போய் மொண்டு இந்த வேடு வச்சுக்கு தீர்த்தத்தை கொடுத்தார். சாப்பிட்டா, இன்னும் கேட்டா, மொண்டு திருப்பியும் கொடுத்தார். சாப்பிட்டா, இன்னும் கேட்டா, திருப்பியும் மொண்டு கொடுத்தார். சாப்பிட்டா, இன்னும் கேட்டா, திருப்பியும் போய் மொண்டுண்டு வந்து பார்த்தா அந்த வேடு வச்சியும் காணும், அந்த வேடுவனையும் காணும். சுத்தி ஒரே ஜன நடமாட்டமா இருக்கு. ஏதோ ஒரு வீதியில நின்றுட்டு இருக்கார் சுவாமி ராமானுஜர். அப்போ பக்கத்துல போறவா கிட்ட கேட்கிறாரு, இது என்ன இடம் அப்படின்னு. என்னது இது? அதோ பெருமாளினுடைய கோவில் விமானம் தெரியலையா உங்களுக்கு? காஞ்சிபுரத்துல நின்றுட்டு இருக்கேங்கோ, இது காஞ்சிபுரம் அப்படிங்கிறா. சுவாமி ராமானுஜர் காஞ்சிபுரத்துல சாலை கிணறுலேருந்து தான் ஜலத்தை மொண்டு அந்த வேடு வச்சுக்கு கொடுத்துருக்கார். ஒரே ராத்திரியில விந்தியமலை பகுதியிலேருந்து காஞ்சிபுரத்துக்கே வந்துட்டார் சுவாமி ராமானுஜர். அப்போதான் அவருக்கு புரியறது, தன் கூட வந்தது அந்த பெருந்தேவி தாயாரும் வரதராஜ பெருமாளும் தான் அப்படின்னு. அன்னிலேருந்து அந்த சாலை கிணற்றிலேருந்து தினமும் தீர்த்தம் உண்டுன்னு போய் பெருமாளுக்கு கொடுத்து தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார் சுவாமி ராமானுஜர். மறுபுறம் யாதவ பிரகாசர் தன்னுடைய காசி யாத்திரையை முடிச்சுட்டு திருப்பி காஞ்சிபுரம் வரார். அவர் நினைச்சுட்டு இருக்கார் சுவாமி ராமானுஜர் எங்கேயோ காட்டில் காணாமல் போயிட்டார் அப்படின்னு. வந்து பார்த்தா காஞ்சிபுரத்தில் இருக்கார் சுவாமி ராமானுஜர். அதனால ராமானுஜர்கிட்ட கேட்கிறார், எங்கேயோ காட்டில் காணாமலே போனியேப்பா, இப்போ எப்படி காஞ்சிபுரம் வந்த அப்படின்னு. அதுக்கு சுவாமி ராமானுஜர் நடந்ததை சொல்றார். இந்த மாதிரி வேடுவனும் வேடுவச்சியுமாக பெருமாளும் தாயாருமே வழித்துணையாக வந்து என்னை இப்போ காஞ்சிபுரத்தில் விட்டுட்டு போயிருக்கா அப்படின்னு. அப்போ யாதவ பிரகாசருக்கு சுவாமி ராமானுஜருடைய மகத்துவம் நல்லா புரியுறது. அதனால நீ மீண்டும் வகுப்புக்கு வந்துடுப்பா, பாடங்கள்லாம் கேட்க தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார் யாதவ பிரகாசர். இது ஒரு புறம் இருக்க, ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஆச்சாரியனாக இருந்தார் ஆளவந்தார் அப்படிங்கிற ஒரு மகான். அவர் ஒரு சமயம் காஞ்சிபுரத்துக்கு எழுந்தருளினார். இவருக்கு காஞ்சிபுரத்துல ஒரு சிஷ்யர் உண்டு. அவருக்கு பெயர் திருக்கச்சி நம்பிகள். இந்த திருக்கச்சி நம்பிகள் காஞ்சி வரதராஜ பெருமாளுக்கு தினமும் ஆலவட்ட கைங்கரியம் பண்ணுவார். அதாவது விசிறி வீசி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவார். வரதராஜ பெருமாளே திருக்கச்சி நம்பிகள் இடத்துல தினமும் வாய் திறந்து பேசுவார். அதனால அவரை சந்திக்கிறதுக்காக ஆளவந்தார் வரார். அப்போ ஆளவந்தார் திருக்கச்சி நம்பிகள் இடத்துல கேட்கிறார், காஞ்சிபுரத்துல ஏதாவது விசேஷங்கள் உண்டா அப்படின்னு. அப்போ திருக்கச்சி நம்பிகள் சொல்றார், நிச்சயம் உண்டு. இங்க இளையாழ்வார் அப்படின்னு ஒரு சின்ன புள்ள இருக்கார். வேத மந்திரங்களுக்கெல்லாம் என்ன அழகா அர்த்தங்கள் சொல்றார் தெரியுமா? குருவை மிஞ்சின சிஷ்யனாக இருக்கார் அவர் அப்படிங்கிறார். அப்போ ஆளவந்தார் கேட்கிறார், அவரை கட்டாயம் சந்திக்கணுமே அப்படிங்கிறார். அதுக்கு திருக்கச்சி நம்பிகள் சொல்றார், அடியேன் அதற்கு ஏற்பாடு பண்றேன் அப்படிங்கிறார். இப்படி இருக்க ஒரு சமயம் திருக்கச்சி நம்பியும் ஆளவந்தாரும் காஞ்சிபுரத்துல பெருமாள் சேவிக்கிறதுக்கு வரா. அப்போ கோவிலுக்கு யாதவ பிரகாசர் தன்னுடைய சீடர்களோட அங்க வந்திருக்கார். அப்போ திருக்கச்சி நம்பிகள் ஆளவந்தார்ட்ட சொல்றார், இந்த யாதவ பிரகாசர்கிட்ட தான் இளையாழ்வாரும் படிக்கிறார் அப்படின்னு. உடனே ஆளவந்தார் கேட்கிறார், இந்த கோஷ்டியில அவர் யார் அப்படின்னு கேட்கிறார். உடனே திருக்கச்சி நம்பிகள் தன் கைகளை நீட்டி ராமானுஜரை காட்டி கொடுக்கிறார் ஆளவந்தாருக்கு. அதோ உயர்ந்த திருமேனியுமா செக்கச் செவேல்னு ஆஜானுபாகுவா தேஜஸ்வியா இருக்காரே அவர் தான் அப்படின்னு. அவரை பார்த்த உடனே ஆளவந்தார் சொல்றார், இவனே முதல்வன் அப்படின்னாராம். இவர் தான் யுகபுருஷன், இவர் தான் எல்லாரையும் கரையேற்றத்துக்காக அவதரித்தவர் அப்படின்னு சொல்லி தன் கண்களால ராமானுஜரை கட்டாட்சித்தார் ஆளவந்தார். ஆளவந்தார் தான் இந்த இடத்துல ராமானுஜரை பார்த்திருக்கார். ராமானுஜர் இன்னும் ஆளவந்தாரை பார்க்கல. இப்போ ஆளவந்தார் நேர வரதராஜ பெருமாள் சன்னதிக்கு போய் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அப்பா, வரம் கொடுக்கும் வரதனே, இந்த ராமானுஜரை ஸ்ரீரங்கத்துக்கு கொடுத்துடு, ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கு கொடுத்துடு. இவர் தான் அடுத்து ஆச்சாரியனாக இருக்கிறதுக்கு எல்லா வகையிலையும் தகுதி வாய்ந்தவர் அப்படின்னு பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு ஆளவந்தார் திருப்பி கிளம்பி ஸ்ரீரங்கத்துக்கே போயிட்டார். இப்படி இருக்க காஞ்சிபுரத்துல ஒரு மன்னன் இருந்தான், ஒரு ராஜா. அந்த ராஜாவுக்கு ஒரு பொண்ணு இருந்தா. அவளுக்கு பிரம்ம ராட்சசன் பிடிச்சிருந்தது. இந்த பேய் பிடிக்கிறதுன்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி அவளுக்கு பிரம்ம ராட்சசன் பிடிச்சிருந்தது. அந்த பிரம்ம ராட்சசனை ஓட்டணும் அப்படின்னு ஆள் தேடின்னு இருக்கான் அந்த ராஜா. அப்போ எல்லாரும் சொல்றா, யாதவ பிரகாசருக்கு மாந்திரீகம் எல்லாம் தெரியும், அதனால அவரை வேணா கூப்பிடுங்கோ அப்படின்னு. அப்போ யாதவ பிரகாசர் தன்னுடைய சீடர்கள் எல்லாரையும் அழைச்சிண்டு இந்த ராஜாவினுடைய அரண்மனைக்கு வந்தார். வந்து அந்த பெண்ணுக்கு பேய் ஓட்டலாம், அந்த பிரம்மராட்சசனை ஓட்டலாம் அப்படின்னு வரார். அப்போ அந்த பெண்ணுக்குள்ள இருக்கிற அந்த பிரம்மராட்சசன் பேசுறான்,
உடும்பாக இருந்த ஒருத்தர் சொல்லி எல்லாம் நான் இந்த பெண்ணின் உடம்பை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறான் பிரம்மராட்சசன். அதுக்கு யாதவ பிரகாசர் கேட்கிறார், யார் உடும்பா இருந்தா என்ன சொல்ற அப்படின்னு. அதுக்கு அந்த பிரம்மராட்சசன் சொல்றான், உங்களுடைய போன பிறவியில நீங்கோ ஒரு உடும்பு, மதுராந்தகம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல உடும்பாக இருந்தேள். அந்த சமயத்துல அந்த வழியா பல பக்தர்கள் திருமலைக்கு யாத்திரையா போவா. அவர்கள் அந்த இடத்துல தங்கி இருந்து இளைப்பாரிட்டு சாதமெல்லாம் சாப்பிட்டுட்டு தங்களுடைய பிரயாணத்தை மீண்டும் தொடங்குவா. அப்போ அவர்கள் சாப்பிட்ட அந்த சேஷம் அது உங்களுக்கு கிடைச்சது, அதனால உங்களுக்கு இந்த ஜென்மத்துல மனிதனாக பிறக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு அந்த பிரம்மராட்சசன் சொல்றான். அதுக்கு யாதவ பிரகாஷர் சொல்றாரு, அப்ப யார் சொன்னாதான் நீ போவ அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த பிரம்மராட்சசன் சொல்றான், உங்களுடைய அந்த கோஷ்டியில ஆதிசேஷனுடைய அவதாரமாக இருக்காரே அந்த இளையாழ்வார், அவருடைய 2 திருவடிகளையும் என் சிரசின் மேல வைத்தால் நான் இந்த பெண்ணை விட்டு போயிடுவேன் அப்படிங்கிறான். அப்போ யாதவ பிரகாஷருடைய அனுமதி பெற்றுக்கொண்டு சுவாமி ராமானுஜர் அவருடைய 2 திருவடிகளையும் அந்த பிரம்மராட்சசன் மேல வைக்க, அந்த பிரம்மராட்சசன் அந்த பெண்ணின் தேகத்தை விட்டு வெளியில போயிடுறான். பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்தின் கிளையும் அவன் போயிட்டாங்கிறதுக்கு அடையாளமாக முறிஞ்சு விழுந்துடுறது. இதுக்கு அப்புறமும் யாதவ பிரகாஷர் கிட்ட ராமானுஜருக்கு காலக்ஷேபம் தொடர்றது, பாடங்கள் கேட்டுன்னு இருக்கார். அப்போ ஒரு சமயம் வேற ஒரு சாஸ்திர வாக்கியத்துல சுவாமி ராமானுஜருக்கும் யாதவ பிரகாசருக்கும் ஒரு விவாதம் ஏற்பட, யாதவ பிரகாசர் இனிமே இங்கே காலக்ஷேபம் கேட்டுக்க வர வேண்டாம் அப்படின்னு சுவாமி ராமானுஜரை அனுப்பிடுறார். இப்போ சுவாமி ராமானுஜர் தன்னுடைய தாயார் இடத்துல இதை பத்தி சொல்லி வருத்தப்பட்டுக்கிறார். அம்மா, இப்ப எனக்கு குருன்னு யாருமே இல்லையே அப்படின்னு. அதுக்கு ராமானுஜருடைய தாயார் அவ சொல்றா, நீ கவலைப்படாதப்பா, திருக்கச்சி நம்பிகள் தான் பெருமாள் இடத்துல நேர பேசுறாரே, நீ போய் திருக்கச்சி நம்பிகள்கிட்ட இதை பத்தி சொல்லு, அவர் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார் அப்படிங்கிறா. இவரும் போய் திருக்கச்சி நம்பிகள்கிட்ட இதை பத்தி சொல்றார். அதுக்கு திருக்கச்சி நம்பிகள் சுவாமி ராமானுஜருக்கு சமாதானம் சொல்றார், சீக்கிரமே உங்களுக்கு ஒரு நல்ல காலம் வரும், அது வரைக்கும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இரும் அப்படிங்கிறார். இவரும் தன்னுடைய அந்த தீர்த்த கைங்கரியத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கார். ஸ்ரீரங்கத்துல சுவாமி ஆள வந்தார், அவருக்கு வியாதி முத்திடுத்து. முன்னையே பார்த்தோம், அவர் ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஆச்சாரிய புருஷனாக இருக்கிறவர் அப்படின்னு. அவருக்கு வியாதி முத்திடுத்து, அவர் சீக்கிரமே வைகுண்டத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துடவே தனக்கு அடுத்த ஆச்சாரிய புருஷனை நியமனம் பண்ணணும்னு நினைச்சார். கூடவே அவர் கேள்விப்பட்டிருக்கார், இந்த மாதிரி சுவாமி ராமானுஜர் யாதவ பிரகாசருக்கு இப்போ சிஷ்யர் இல்லை, யாதவ பிரகாசர் சுவாமி ராமானுஜரை வெளியில அனுப்பிட்டார் அப்படிங்கிறது. அதனால ஆள வந்தார் தனது சிஷ்யர்களுள் ஒருவரான பெரிய நம்பிகளை அழைச்சு, நீங்க போய் காஞ்சிபுரத்திலேருந்து ராமானுஜரை இங்க அழைச்சுட்டு வாங்கோ, அடுத்த ஆச்சாரியனாக இருக்கிறதுக்கு எல்லா வகையிலையும் தகுதி வாய்ந்தவர் அவர்தான், நான் இன்னும் கொஞ்ச காலத்துல வைகுண்டத்துக்கு போயிடுவேன், அதனால சுவாமி ராமானுஜரை ரொம்ப சீக்கிரத்துல இங்க அழைச்சுன்னு வந்துருங்கன்னு சொல்றார். சொல்லிட்டு மேலும் ஆள வந்தார் சொல்றார், ஒருவேளை நீங்க அவர் அழைச்சுன்னு வரத்துக்குள்ள நான் வைகுண்டத்துக்கு போயிட்டேன் அப்படின்னா 5 பேரை நியமனம் பண்ணார் ஆள வந்தார். அந்த 5 பேரும் சுவாமி ராமானுஜருக்கு 5 விஷயங்களை உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போறார். யார் அந்த 5 பேர், என்ன 5 விஷயங்கள் அப்படின்னா, பெரிய நம்பிகள் சுவாமி ராமானுஜருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது முதல் விஷயம். பஞ்சசம்ஸ்காரம்னா என்ன அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நாளில பார்க்கலாம். 2வது, திருமலை நம்பிகள், அதாவது சுவாமி ராமானுஜருடைய மாமா அப்படின்னு முன்னாடியே பார்த்தோம், அந்த திருமலை நம்பிகள் சுவாமி ராமானுஜருக்கு ராமாயண காலக்ஷேபம் பண்ணி வைக்கணும். 3வது, திருக்கோஷ்டியூர் நம்பி பகவத்கீதையில இருக்கக்கூடிய சரம ஸ்லோகத்தின் விசேஷ அர்த்தத்தை சுவாமி ராமானுஜருக்கு உபதேசம் பண்ணணும். 4வது, திருமாலையாண்டான் அப்படிங்கிறவர் நம்மாழ்வாரினுடைய திருவாய்மொழி பாசுரங்கள் 1000 பாசுரங்கள், அந்த 1000 பாசுரங்களுக்கு விளக்கத்தை அவர் கொடுக்கணும். 5வது, ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் அப்படிங்கிறவர் சுவாமி ராமானுஜருக்கு மீதமுள்ள 3000 பாசுரங்கள், 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்கள், அதுல 1000 திருவாய்மொழி பாசுரங்கள், அந்த 1000 பாசுரங்களுக்கு வியாக்கியானத்தை திருமாலையாண்டான் சொல்லணும்னு சொல்லிட்டார். அதனால மிச்சம் இருக்கிறது 3000 பாசுரங்கள் இல்லையா. அந்த 3000 பாசுரங்களுக்கு ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் அப்படிங்கிறவர் சுவாமி ராமானுஜருக்கு விளக்கங்களை கொடுக்கணும் அப்படின்னு இந்த 5 பேரை, இந்த 5 உபதேசங்களை வழங்கும்படி சொல்லிட்டு ஆள வந்தார் பெரிய நம்பிய காஞ்சிபுரத்துக்கு அனுப்பி வைக்கிறார், போய் ராமானுஜரை அழைச்சிட்டு வாங்கன்னு. பெரிய நம்பிகளும் சீக்கிரமே காஞ்சிபுரம் வந்தார். வந்து சுவாமி ராமானுஜரை அழைச்சிட்டு திரும்பியும் ஸ்ரீரங்கம் வரார். வந்து பார்த்தா சுவாமி ராமானுஜர் வரத்துக்குள்ள ஆள வந்தார் பெருமாள் திருவடி அடைஞ்சிட்டார். இப்போ ராமானுஜருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுறது. இருந்திருந்து ஆச்சாரியனை சேவிக்கலாம்னு அங்கேருந்து ஓடி வந்தா அவருடைய திருமுக தரிசனம் கூட கிடைக்கல. அதுக்குள்ள சுவாமி ஆள வந்தார் பெருமாள் திருவடி அடைஞ்சிட்டாரே அப்படின்னு. அப்போ கூட இருக்கிறவாள்லாம் சொல்றா, நீங்க வருத்தப்படாதேங்கோ, நீங்க வேணா
ஆளவந்தாரை தரிசிக்க முடியாம போச்சே தவிர, ஆளவந்தார் முன்பே அவருடைய அருட்பார்வையால உங்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டார், உங்களை முன்பே அவர் காஞ்சிபுரத்துல பார்த்திருக்கார் அப்படின்னு எல்லாரும் சொல்றா. அப்போ சுவாமி ராமானுஜர் ரொம்ப வருத்தப்படுறார். அப்போ அவர் ஒரு விஷயத்தை கவனிக்கிறார். ஆளவந்தாருடைய கையில 3 விரல்கள் மடங்கி இருக்கிறத சுவாமி ராமானுஜர் கவனிச்சார். அப்போ அங்க இருந்தவாள்கிட்ட விசாரிக்கிறார், அவருடைய கைகள் எப்பவுமே அப்படிதான் இருக்குமா அந்த 3 விரல்கள் அப்படின்னு. இல்லையே, அந்த மாதிரி எல்லாம் இருக்காதே, இது ஏதோ புதுசா இருக்கே அப்படின்னு அவள்லாம் பாக்குறா. அப்போ சுவாமி ராமானுஜர் மற்றவாளை கேட்கிறார், அவருக்கு ஏதாவது நிறைவேறாத ஆசைகள்னு இருக்கா அப்படின்னு. அப்போ ஆளவந்தாருடைய சிஷ்யர்கள் சுவாமி ராமானுஜர்கிட்ட சொல்றா, அவர் 3 விஷயங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அதுல 1, வியாசர் உபனிஷத்தை விளக்கறதுக்காக பிரம்மசூத்திரம் எழுதியிருக்கார். அந்த வியாசருடைய பிரம்மசூத்திரத்துக்கு போதாயனர் அப்படிங்கிற ஒரு முனிவர் விளக்க உரையும் எழுதியிருக்கார். அந்த போதாயனருடைய விளக்க உரைய அடிப்படையாக கொண்டு பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு விளக்க உரை எழுதணும் அப்படின்னு அவருடைய முதல் ஆசை. 2வது ஆசை, நம்மாழ்வாரோட 1000 திருவாய்மொழி பாசுரங்களுக்கு ஒரு விளக்க உரை உருவாகணும். அதையும் நம்மாழ்வாரினுடைய திருநாமத்தையே தனது பெயராக கொண்ட ஒரு சீடர் அதை இயற்றணும் அப்படிங்கிறது அவருடைய 2வது ஆசை. 3வது ஆசை, விஷ்ணு புராணத்தை வழங்கிய பராசர முனிவர் மற்றும் மகாபாரதத்தை தொகுத்து வழங்கிய வியாச முனிவர், இவா 2 பேருடைய பெயர்களையும் தங்களது பெயர்களாக கொண்ட 2 ஆச்சாரிய புருஷர்கள் உருவாகணும் அப்படிங்கிறது அவருடைய 3வது ஆசை. இந்த 3 ஆசைகள் தான் அவருக்கு நிறைவேறல அப்படின்னு அங்க இருக்கிற சிஷ்யர்கள் எல்லாம் சொல்றா. இதை கேட்ட சுவாமி ராமானுஜர், ஆளவந்தாரினுடைய அந்த 3 ஆசைகளையும் அடியேன் நிறைவேற்றி வைக்க போறேன் அப்படின்னு ஒரு சபதம் பண்ணார். உடனே ஆளவந்தார் கைகள்ல மடங்கி இருந்த அந்த 3 விரல்களும் நிமிர்ந்தன. இப்போ ரொம்ப துக்கத்தோட ஸ்ரீரங்கத்திலேருந்து கிளம்பி திருப்பியும் காஞ்சிபுரத்துக்கே வந்துட்டார் சுவாமி ராமானுஜர். காஞ்சிபுரம் வந்து வழக்கம் போல திருக்கச்சி நம்பிகளுக்கு கைங்கரியங்களை எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஒரு சமயம் இவருக்கு ஒரு ஆசை தோணித்து. ரொம்ப பகவான் இடத்துல பக்தி கொண்ட இந்த அடியவர்கள் இருக்கா இல்லையா, அவ சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கக்கூடிய அந்த பிரசாதம், அதை சாப்பிடக்கூடியது ஒரு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் தனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டார் சுவாமி ராமானுஜர். அதனால திருக்கச்சி நம்பிகளை தனது திருமாளிகைக்கு சாப்பிட்றதுக்காக சுவாமி ராமானுஜர் அழைச்சிருக்கார். திருக்கச்சி நம்பிகளும் ஒத்துனுட்டார், நான் வரேன், சாப்பிட்றதுக்கு வரேன் அப்படின்னு. அப்போ சுவாமி ராமானுஜரும் தனது பத்தினியான தஞ்சமாம்பாள்கிட்ட தளிகையெல்லாம் தயார் பண்ணி வைக்க சொன்னார். அவளும் தளிகையெல்லாம் பண்ணிட்டா. ஆனா கோவில் கைங்கரியத்தினால திருக்கச்சி நம்பிகளுக்கு கொஞ்சம் வரத்துக்கு காலதாமதம் ஆயிடுறது. சரியான நேரத்துக்கு ஆத்துக்கு வர முடியல. அப்போ சுவாமி ராமானுஜர் சொல்றார் மனைவியின் இடத்துல, நான் போய் பார்த்துட்டு வரேன், அவர் சாப்பிட வரேன்னார், எங்க இருக்காருன்னு தேடி அவரை நான் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சுவாமி ராமானுஜர் கோவிலுக்கு போறார். ஒரு வாசல் வழியா இவர் நுழையிறார் திருக்கச்சி நம்பியை போய் தேடலாம்னு. திருக்கச்சி நம்பியோ இன்னொரு வாசல் வழியா வெளியில வந்துட்டார். அவர் நேர ராமானுஜருடைய ஆத்துக்கு வந்தார். அங்க ராமானுஜருடைய பத்னி இருக்கா. அவோ திருக்கச்சி நம்பிகளுக்கு சாதம் எல்லாம் சாதிச்சா. இவரும் சாப்பிட்டார், கிளம்பி போயிட்டார். இப்ப எல்லா இடத்துலயும் சுவாமி ராமானுஜர் தேடிட்டு ஆத்துக்கு கடைசியா வரார். வந்து பார்த்தா இவருடைய பத்னி அப்பதான் ஸ்நானம் பண்ணிட்டு வெளியில வரா. என்ன இந்த வேலைக்கு குளிச்சுட்டு வர அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அவ சொல்றா, ஆமா திருக்கச்சி நம்பிகள் வந்தார், அவருக்கு நான் சாதம் எல்லாம் சாதிச்சுட்டேன், அந்த தீட்டு போகணும்னு குளிச்சுட்டு வந்தேன் அப்படின்னா. ஏன்னா அவர் குலத்தால வைஷ்யர், இவாளோ அந்தணர்கள், அதனால அவருக்கு சாதம் போட்டதுனால குளிச்சேன் அப்படின்னா. அதை கேட்ட ராமானுஜருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுத்து. இவர் என்ன ஆசையில அவர் ஆத்துக்கு அழைச்சார் அப்படின்னா, திருக்கச்சி நம்பி சாப்பிட்ட அந்த பிரசாதம் தனக்கு கிடைக்கும், அதை தான் சாப்பிடணும், அந்த பாக்கியம் தனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு கூப்பிட்டார். ஆனா அவர் மனைவி இப்படி பண்ணிட்டான்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுத்து. எப்பேற்பட்ட மகானவர், அவர்கிட்ட போய் இப்படி குலபேதம் பார்த்துட்டியே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறார் சுவாமி ராமானுஜர். வரதராஜ பெருமாளே நேர அவர்கிட்ட பேசுறான் அப்படின்னா அவர் எந்த குலம்னு பாக்குறது நமக்கு அவசியமா அப்படின்னு சுவாமி ராமானுஜர் கேட்கிறார். கேட்டுட்டு நேர திருக்கச்சி நம்பியை தேடி ஓடி வரார். வந்து இதெல்லாத்தையும் சொல்லி வருத்தப்படுறார் சுவாமி ராமானுஜர். மேலும் ராமானுஜர் திருக்கச்சி நம்பியின் இடத்துல ஒரு பிரார்த்தனை பண்றார். சுவாமி, அடியேனுக்கு மனசுல சில சந்தேகங்கள் இருக்கு, நீங்க தானே காஞ்சி பேரொருளாளன்ட்ட தினமும் நேர்லயே பேசுறீங்கோ, பெருமாள்கிட்ட என்னுடைய சந்தேகங்களுக்கு பதில் வாங்கி கொடுங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார் சுவாமி ராமானுஜர். திருக்கச்சி நம்பிகள் சுவாமி ராமானுஜர்கிட்ட உங்களோட சந்தேகங்கள் என்னன்னு கூட இன்னும் கேட்கல, ராமானுஜரும் சொல்லல. ஆனா நேர திருக்கச்சி நம்பிகள் வரதராஜ பெருமாள் இடத்துல போய், ராமானுஜர் மனசுல சில சந்தேகங்கள் இருக்கான், அதை நீதான் பெருமாளை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார் திருக்கச்சி நம்பிகள்.
உடனே வரதராஜ பெருமாள் தனது திருவாய் மலர்ந்து திருக்கச்சி நம்பிகள்கிட்ட 6 விஷயங்களை சொல்றார். இதை அப்படியே போய் சுவாமி ராமானுஜர் கிட்ட சொல்லுங்கோ அப்படிங்கிறார். என்ன 6 விஷயம் அப்படின்னா, முதல் விஷயம் அகமேவ பரம் தத்துவம் அப்படிங்கிறார் பெருமாள், நான் தான் பரம்பொருள். 2வது தர்ஷனம் பேத ஏவச்ச, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறுபட்டவர்கள் அப்படிங்கிறார். 3வது உபாயேஷு பிரபத்தி சியாத் அப்படிங்கிறார், இந்த ஜீவாத்மா பகவான் அடையணும், பகவான் திருவடியை அடையணும் அப்படின்னா அதுக்கு சரணாகதி பண்ணிக்கணும், பிரபத்தி பண்ணிக்கணும் அப்படின்னு 3வது விஷயம் சொல்றார். 4வது அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் அப்படிங்கிறார், சரணாகதி பண்ணிண்டவன் ஒருவேளை அவனுடைய மரண தருவாயில என்ன நினைக்க முடியாட்டியும் நான் அவனை நினைச்சுப்பேன் அப்படின்னு பெருமாள் சொல்றார். 5வது தேகாவசானே முக்தி சியாத் அப்படிங்கிறார், சரணாகதி அப்படின்னு பண்ணிண்டவன் ஒருத்தன் தன் தேகத்தை விட்டு பிரியும் பொழுது, உயிரானது பிரியும் பொழுது அவன் மோட்சத்தை சென்று அடைவான் அப்படிங்கிறார் பெருமாள். 6வது பூர்ணாச்சாரியம் சமாஸ்ரயா அப்படிங்கிறார், ராமானுஜர் சீக்கிரமே போய் பெரிய நம்பிகள் கிட்ட சமாஸ்ரயணம் பண்ணிக்கணும் அப்படின்னு 6 விஷயங்களை திருக்கச்சி நம்பிகள் மூலமா சுவாமி ராமானுஜருக்கு தெரியப்படுத்தினார் பெருமாள். இதுல சமாஸ்ரயணம் அப்படிங்கிறது பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் தெரியாதவாளுக்காக இந்த விஷயம். ஒரு ஆச்சாரியன் பெருமாளினுடைய சின்னங்களான சங்கம் மற்றும் சக்கரத்தை நெருப்புல காய்ச்சி அந்த சங்க சக்கர பொறிகளை 2 தோள்கள்லையும் இடுவா, அதுக்கு பேர் தான் சமாஸ்ரயணம். இவ்வாறாக இந்த 6 விஷயங்களையும் திருக்கச்சி நம்பிகள் சுவாமி ராமானுஜர்கிட்ட தெரிவிச்சார். உடனே சுவாமி ராமானுஜர் இப்போவே போய் பெரிய நம்பிகளை சந்திச்சு அவரிடத்துலேருந்து பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஸ்ரீரங்கத்தை நோக்கி கிளம்பினார். இப்போ ஸ்ரீரங்கம் மட்டத்துல அங்க இருக்கிறவா எல்லாரும் பெரிய நம்பிகள்கிட்ட கேட்கிறா, ஆளவந்தாரினுடைய ஆசைப்படி நீங்க தானே சுவாமி ராமானுஜருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைக்கணும், அதனால போய் அவரை ஸ்ரீரங்கத்துக்கு அழைச்சிட்டு வாங்கோ அப்படிங்கிறா. இப்போ அங்கேருந்து பெரிய நம்பிகள் கிளம்பி காஞ்சிபுரம் நோக்கி வந்துட்டு இருக்கார். இங்க ராமானுஜர் ஸ்ரீரங்கம் நோக்கி போயின்னு இருக்கார், அங்கேருந்து பெரிய நம்பிகள் காஞ்சிபுரம் நோக்கி வந்துட்டு இருக்கார். இவா 2 பேரும் சந்திச்சுண்ட இடம்தான் செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கிற மதுராந்தகம். அந்த மதுராந்தகத்துல தான் சுவாமி ராமானுஜரும் பெரிய நம்பிகள் மற்றும் பெரிய நம்பிகளுடைய அவருடைய பத்னியும் கூட வந்திருக்கா. அவளும் சந்திச்சுக்கிறா. அப்போ சுவாமி ராமானுஜர் பெரிய நம்பியை விழுந்து சேவிச்சு, அடியேனுக்கு நீங்க இங்கேயே பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்சுடுங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அதுக்கு பெரிய நம்பிகள் சொல்றார், அதுக்கு என்னப்பா அவசரம், உன்னுடைய இருப்பிடமான காஞ்சிபுரத்துக்கு போய் பண்ணிக்கலாம், இல்லையா நம்ம மடம் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்துல போய் பண்ணிக்கலாம், எதுக்காக இங்கேயே பண்ணிக்கணும்னு சொல்ற அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு சுவாமி ராமானுஜர் சொல்றார், சுவாமி காலம் பொன் போன்றது, இதை நான் ஆளவந்தார் விஷயத்திலே பார்த்துட்டேன், அதனால நம்ம தாமதிக்க வேண்டாம், நல்ல காரியத்தை இப்போவே பண்ணிடுவோம், அடுத்து என்ன நடக்கும்னு தெரியல, அதனால எனக்கு இந்த இடத்துலயே பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்சுடுங்கன்னு சுவாமி ராமானுஜர் பிரார்த்தனை பண்ணிக்கிறார். உடனே பெரிய நம்பிகளும் மதுராந்தகத்திலேயே அவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறார். பஞ்சசம்ஸ்காரம் அப்படின்னா என்னன்னா, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல மிகவும் முக்கியமான ஒரு ப்ராசஸ் அல்லது சடங்கு அப்படின்னு சொல்லலாம். அதுல 5 விஷயங்கள் இருக்கு. அதுல முதல் விஷயம் தாபசம்ஸ்காரம். தாபசம்ஸ்காரம் அப்படின்னா என்னன்னா, பெருமாளினுடைய சின்னங்களான சங்கம் மற்றும் சக்கரம் அதை ஆச்சாரியன் நெருப்புல காய்ச்சி 2 தோள்களிலும் பொறிப்பார், அதுக்கு பேர் தான் தாபசம்ஸ்காரம். 2வது புன்ரகா அப்படின்னா ஊர்துவ புன்றம், மேல் நோக்கிய அந்த திருமண் காப்பு. 12 இடங்கள்ல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திருமண் காப்பு அணிஞ்சுக்கணும். பெருமாளினுடைய துவாதச நாமாக்களை சொல்லிண்டே 12 இடங்கள்ல திருமண் சாத்திக்கிறது, அதுதான் புன்ற சம்ஸ்காரம். அடுத்து நாம சம்ஸ்காரம் அப்படின்னா ஒரு தாசிய நாமாவை ஏத்துக்கிறது, அதுக்கு பெயர் தான் நாம சம்ஸ்காரம். இப்போ பொதுவா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாரும் தங்களை அறிமுகப்படுத்திக்கிறச்சே அடியேன் ராமானுஜதாசன் அப்படின்னு தான் சொல்லிப்பா. அந்த மாதிரி இந்த இடத்துல தான் பெரிய நம்பிகள் இளையாழ்வாருக்கு ராமானுஜன் அப்படிங்கிற அந்த திருநாமத்தையே வழங்கினார். இது வரைக்கும் அடியேன் ராமானுஜன் ராமானுஜன் சொல்லிண்டே வந்துட்டேன், ஆனா அவர் பிறந்த பொழுது அவருக்கு அளிக்கப்பட்ட நாமா அப்படிங்கிறது இளையாழ்வார் அப்படிங்கிற அந்த திருநாமம் தான். இந்த பஞ்சசம்ஸ்காரத்தின் பொழுதுதான் பெரிய நம்பிகள் அவருக்கு ராமானுஜர் அப்படிங்கிற அந்த திருநாமத்தையே வழங்கினார். ராம அனுஜன் அப்படின்னு அதை பதம் பிரிக்கணும். ராமனுக்கு இவர் அனுஜன், ராமனுக்கு இவர் தம்பி, அதனால லக்ஷ்மணனுடைய அவதாரம் இவர், அதனால ராமானுஜன் அப்படிங்கிற திருநாமம் அவருக்கு ஏற்பட்டது. 4வது மந்திர சம்ஸ்காரம், ரகசியத்ரயம் அப்படின்னு சொல்லுவா. 3 மந்திரங்களை ஆச்சாரியன் கிட்டேந்து உபதேசமாக பெறுவது. 1 திருமந்திரம், 2வது துவயம் அப்படின்னு ஒரு மந்திரம், 3வது பகவத்கீதையில இருக்கக்கூடிய சரம ஸ்லோகம். இந்த 3ஐயும் ஆச்சாரியன் சிஷ்யருக்கு உபதேசமாக வழங்குவார், அதுதான் மந்திர சம்ஸ்காரம். 5வது யாக சம்ஸ்காரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பெருமாளுக்கு
திருவாராதனம் மற்றும் பூஜைகள் பண்ண வேண்டிய முறை என்ன அப்படிங்கிறத ஆச்சாரியன் சிஷ்யருக்கு உபதேசமாக வழங்குவார். இந்த 5க்கு பேரு தான் பஞ்சசம்ஸ்காரம். அதை பெரிய நம்பிகள் சுவாமி ராமானுஜருக்கு மதுராந்தகத்துல பண்ணி வச்சார். அதனால மதுராந்தகத்துக்கு இன்றளவும் துவயம் விளைந்த பூமி அப்படின்னு ஒரு பெயரும் உண்டு. இந்த மதுராந்தகத்துல ஏரிகாத்த ராமர் கோவில் அப்படின்னு ஒரு அழகான கோவில் இருக்கு. அங்க ராமன், லக்ஷ்மணன் மற்றும் சீதா எழுந்தருளி இருக்கா. அங்க தாயாருக்கு பெயர் ஜனகவல்லி தாயார். அந்த கோவில்ல உடையவர்க்கு சன்னதி உண்டு. அந்த இடத்துல இன்றளவும் சுவாமி ராமானுஜருடைய திருமேனியோடு சம்பந்தப்பட்ட அந்த சங்கமும் சக்கரமும், எந்த சங்க சக்கரத்தால் அவருக்கு சமாஷ்டயனம் பண்ணி வைக்கப்பட்டதோ அந்த சங்கமும் சக்கரமும் உடையவர் சன்னதியில இன்றளவும் இருக்கு. நம்ம போய் அதை சேவிக்கவும் முடியும். அதே உடையவர் சன்னதியில அவரது ஆச்சாரியனான பெரிய நம்பிகளும் எழுந்தருளிருக்கார், சுவாமி உடையவரும் எழுந்தருளிருக்கார். ராமானுஜர் கிரகஸ்தராக இருக்கக்கூடிய ஒரே க்ஷேத்திரம் இந்த மதுராந்தகம் மட்டும்தான். மற்ற எல்லா கோவில்கள்லையும் சுவாமி ராமானுஜர் சன்னியாசியாகத்தான் நம்மளுக்கு சேவை சாதிக்கிறார். இந்த மதுராந்தகத்துல பெருமாள் சன்னதியை பிரதட்சணமா வந்தா பின்னாடி ஒரு சின்ன மண்டபமும் இருக்கும். அந்த மண்டபத்துல தான் பெரிய நம்பிகள் சுவாமி ராமானுஜருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்சார் அப்படின்னு அந்த இடத்துல அதை எழுதியும் போட்டிருப்பா. இப்போ பஞ்சசம்ஸ்காரம் எல்லாம் முடிஞ்சது. இப்போ இவா எல்லாருமே சேர்ந்து காஞ்சிபுரத்துக்கு திரும்பி வரா. காஞ்சிபுரத்துல சுவாமி ராமானுஜருடைய திருமாளிகையிலேயே பெரிய நம்பிகள் மற்றும் பெரிய நம்பிகளுடைய மனைவி 2 பேரும் தங்கி இருந்தா. அங்க தங்கிண்டே பெரிய நம்பிகள் சுவாமி ராமானுஜருக்கு பகவத் விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுத்துட்டே வந்தார். அப்படி இருக்க ஒரு நாள் பெரிய நம்பிகளுடைய பத்னியும் சுவாமி ராமானுஜருடைய பத்னியான தஞ்சமாம்பாளும் கிணத்துலேருந்து ஜலம் இழுக்கிறதுக்காக போறா. அப்போ 2 பேருக்குள்ளேயும் ஒரு சண்டை ஏற்பட்டுடுறது. இதை தெரிஞ்சிட்ட பெரிய நம்பிகள் இதனால எந்த தர்ம சங்கடமும் யாருக்கும் வேண்டாம் அப்படின்னு தன் மனைவியை அழைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறார். சுவாமி ராமானுஜர் கிட்ட கூட சொல்லிக்கல. கிளம்பி அவர் ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டார். இப்போ சுவாமி ராமானுஜர் ஆத்துக்கு வந்து பார்த்தா ஆச்சாரியன் இல்லை. என்ன நடந்ததுன்னு கேட்டா தஞ்சமாம்பாள் பதில் சொல்றா. உங்கள் குரு பத்னி தான் என் இடத்துல சண்டை போட்டுண்டு இங்கேருந்து கிளம்பி போயிட்டா அப்படிங்கிறா. இதை கேட்ட சுவாமி ராமானுஜருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுறது. நான் பல விஷயங்கள் பொறுத்துட்டேன், ஆனா இப்படி ஆச்சாரியன்ட்டே அபச்சாரப்பட்டுட்டே என்னால இதை சகிச்சுக்கவே முடியாது அப்படிங்கிறார். சொல்லிட்டு மேலும் சொல்றார், இந்த க்ஷணம் நான் முடிவு பண்றேன், இனிமே நான் சந்நியாசம் ஏத்துக்க போறேன் அப்படின்னார். சொல்லிட்டு தஞ்சமாம்பாளை அவளுடைய பெற்றோர் ஆத்துக்கு அனுப்பி வச்சுட்டார் சுவாமி ராமானுஜர். நேர காஞ்சிபுரத்தின் அனந்தசரஸ் அந்த குளத்துல போய் முழுகினார். முழுகி துறந்தேன் 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 அப்படின்னு சந்நியாசாசிரமம் ஏத்துனுட்டார். அடுத்து காஷாயமும் கையில திருதண்டமும் ஏந்தி கொண்டு போய் வரதராஜ பெருமாளை சேவிச்சார். அப்போ வரதராஜ பெருமாளே இவரை பார்த்து யதிராஜரே வருக அப்படின்னாராம். யதி அப்படின்னா சன்னியாசின்னு அர்த்தம். சன்னியாசிகளுக்குள்ள தலைவராக இருக்கக்கூடியவர். அதனால யதிராஜரே வருக அப்படின்னு பெருமாளே அவரை பார்த்து வரவேற்றான். இப்படி சுவாமி ராமானுஜர் சந்நியாசாசிரமம் ஏத்துனுட்டார் அப்படிங்கிற விஷயம் யாதவ பிரகாஷருக்கு தெரிய வருது. அவருக்கு மனசு குறுக்க ஆரம்பிச்சுது. நாம் ராமானுஜர்கிட்ட எவ்வளவோ அபச்சாரப்பட்டோம், ஆனால் அவர் ஒன்றும் நம்மளை தண்டிக்கலையே. அவர் சொல்லக்கூடிய அர்த்தங்களும் சாஸ்திரத்துக்கு உகந்ததான அர்த்தங்களாக தானே இருக்கு அப்படின்னு யோசிச்சார். என்ன பண்ணலாம் அப்படின்னு தன் தாயார் இடத்துல போய் கேட்டார். அவருடைய தாயார் அவர்கிட்ட சொல்றா, ஆனது ஆச்சு, நீ போய் அவர் திருவடியை ஆசிரித்து அவர்கிட்ட சிஷ்யனாக சேர்ந்துட அப்படிங்கிறா. அதனால அதை கேட்டுண்டு இவர் நேர வந்து சுவாமி ராமானுஜரை ஆசிரித்து அவருடைய சிஷ்யராகவே மாறினார். பின்னாடி இந்த யாதவ பிரகாஷர் தான் கோவிந்த ஜீயராகவும் மாறினார். இப்படி யாதவ பிரகாஷரை தன்னுடைய குணத்தினாலே திருத்தி பணிகொண்டார் சுவாமி ராமானுஜர். இந்த யாதவ பிரகாஷர் பிற்காலத்துல ஸ்ரீ வைஷ்ணவ சந்நியாசிகள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரந்தம் யதி தர்ம சமுச்சயம் அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தையும் எழுதினார். இப்படிதான் சுவாமி ராமானுஜர் தன்னை சேராதவர்களை கூட தன் குணங்களை கொண்டு ஜெயித்தார். ஆண்டாள் பாடுற மாதிரி கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படிங்கிறா. இந்த மாதிரி சுவாமி ராமானுஜர் தன்னுடைய குணங்களை கொண்டே தன்னை கொல்ல நினைச்சவரை கூட தன்னிடத்திலேயே சேர்த்துண்டார். ஒரு சமயம் சுவாமி ராமானுஜர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு ஆண்டாளுடைய நாறு நரும் பொழில் அப்படிங்கிற பாசுரத்துக்கு வியாக்கியானம் சொல்லிட்டு இருக்கார். அந்த பாசுரத்துல ஆண்டாள் பாடுறா, நாறு நரும் பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார வடிசில் சொன்னேன் அப்படிங்கிறா.
அதாவது பெருமாளுக்கு திருமாலிருஞ்சோலையில் இருக்கிற அழகர்கிட்ட ஆண்டாள் பிரார்த்தனை பண்ணிக்கிறா, பகவானே நான் உனக்கு 100 தடா வெண்ணையும் 100 தடா அக்கார விடுசலும் பண்ணி சமர்ப்பிக்க போறேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிண்டா. ஆனா அந்த பிரார்த்தனை அவள் நிறைவேற்றுறதுக்கு முன்னாடியே ஆண்டாள் ரங்கநாதரை போய் சேர்ந்துட்டா. அதனால சுவாமி ராமானுஜர் அவள் சார்பில் அவள் பிரார்த்தனையை நிறைவேற்றி வைக்கணும்னு நினைச்சார். அதனால திருமாலிருஞ்சோலைக்கே போய் அங்க 100 தடா வெண்ணையும் 100 தடா அக்கார விடுசலும் பண்ணி திருமாலிருஞ்சோலை அழகருக்கு சுவாமி ராமானுஜர் சமர்ப்பித்தார். மேலும் நேர ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து ஆண்டாள் சன்னதிக்கு போய் அங்க அவளை சேவிச்சு, அம்மா உனக்கு இப்போ திருப்தியா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு ஆண்டாள் கர்ப்ப கிரகத்திலேந்து முன்னாடி நடந்து வந்து சுவாமி ராமானுஜரை பார்த்து சொல்றாளாம், நம் கோவில் அண்ணனோ அப்படிங்கிறா. என் அண்ணனா நீங்கள் அப்படின்னு கேட்கிறா ஆண்டாள். ஒரு அண்ணா தான் தன் தங்கைக்கு ஆசையா பார்த்து பார்த்து சீர்வரிசை எல்லாம் பண்ணுவார். அந்த பிரார்த்தனை நிறைவேறலன்னு சொல்லி என் சார்பில் என் பிரார்த்தனையை நிறைவேற்றி வச்சேளே என் அண்ணனோ நீங்கள் அப்படின்னு ஆண்டாளே கேட்கிறா. அதனாலதான் இன்றளவும் ஆண்டாளினுடைய வாழி திருநாமத்துல பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே அப்படின்னு வரும். ஆண்டாள் காலத்தால் ராமானுஜருக்கு முற்பட்டவள், ராமானுஜர் காலத்தால் ஆண்டாளுக்கு பிற்பட்டவர். அவளுக்கு அப்புறமா தான் இவருடைய அவதாரம். இருந்தாலும் அவள் அண்ணனோ அப்படின்னு கேட்டதுனால பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே அப்படின்னு வச்சிருக்கா. இவ்வாறாக சுவாமி ராமானுஜர் கூடாதவர்களை கூட தன் குணங்களை கொண்டு வென்றார். தன்னுடைய பக்தியை கொண்டு பெருமாள் மற்றும் தாயாரின் அன்பையும் வென்றார். இந்த பாசுரத்துல ஆண்டாள் கூடி இருந்து குளிர்ந்து அப்படின்னு சொல்றா. பகவான 4 பாகவதாளோட சேர்ந்து அனுபவிக்கிற ஆனந்தமே தனிதான் இல்லையா? அதனால அப்பேற்பட்ட சத்சங்கமும் பகவத் விஷயங்களை மேலும் நிறைய நம்ம அனுபவிக்கக்கூடிய அந்த வாய்ப்பையும் பெருமாள் தாயார் மற்றும் யதிராஜரே நமக்கு வழங்கணும் அப்படின்னு அவளிடத்திலேயே பிரார்த்திச்சுண்டு இதை பூர்த்தி பண்ணுவோம். நாளைய தினம் நாளைய பாசுரத்தை அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா.